நம்ம ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா. அதில் வந்து முதல்ல நமக்கு வாய்ப்பு கிடச்சிது, அதில் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநாடு படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிது. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ட்ரைலர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் உடைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டில் வந்து வேக்ஸ்லேயோ அது பார்க்கும்போது தெரியும், அது ஒரு ஸ்லோ மோஷன்லேயோ எதுலையுமே நம்மளால் காட்ட முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் எங்களுக்கு அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ரெகக்னிஷனாகவே நம்ம அதை பார்க்குறோம். அந்த படத்தில் ஸ்லோ மோஷன் அந்த சிங்கிள் ஷாட்டில் வந்திருக்கும். ஸோ பாட்டில் எப்பவுமே லைவ்லேயே தெரிஞ்சிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது வந்து நல்லா இது பர்ஃபார்ம் ஆனதுனால அது ட்ரெய்லரில் வந்தது. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். எப்படி இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஒரு படத்தில் வந்து பார்த்தோம்னா எங்களை வந்து ஒரு சுகர் கிளாஸ் நமக்கு பிடிக்க சொன்னாங்க, டெம்பர் கிளாஸ். ஆக்சுவலாக அது நம்ம ஓரளவுக்கு சேஃப்டி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஸ்டண்ட்ஸில் பண்ணும்பொழுது. ஆனால் அது சேஃபே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமானது. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஸ்டண்ட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அன்றைக்கி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நாங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால எப்பவுமே வந்து டெம்பர் கிளாஸ் குடிச்சிடும், அது பாம்பு வச்சு இவங்க போயிடுவாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருந்தது. எப்போ எங்கள் கையில் வந்து உடஞ்சி விழும்போது இது இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னும் போது இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷங்கள் ட்ராவல் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.